போடா அவங்க வந்து நிக்காட்டிக்கு இவங்க உதவி செய்யறது கிடையாது. இவர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது. எவன் மானத்தை வித்திங்க வந்து நிக்கிறானோ அவனுக்கு தான் உதவி செய்யறது. சிலர்களுக்கு அதற்கு மானம் என்றாலே என்னன்னு தெரியாது, அதற்கு காசு கிடைச்சா காணும்னு சிலர்கள் இந்த புள்ளியோட மானத்தை விற்குது. இதோ இந்த புள்ளியில முதல் பறிமுதல் செய்யணும். நான் சொல்றேன், நீங்க யார் புள்ளியில குழந்தை இந்த மாதிரி உதவி திட்டத்துக்கு முன்னால் நிப்பாட்டுறீங்களோ யூடியூப், உங்களுக்கு புள்ளியல் வச்சுக்கிறதுக்கு அருகதை கிடையாது. புள்ளியல் வச்சுக்கிறதுக்கு அருகதை கிடையாது. மானத்தை விற்கிறது 2 வேலை 3 வேலை போங்க, வேலைக்கு போங்க. ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த புள்ள சின்ன வயசுல இருந்தே வேலை செய்யுதுங்கிற புள்ள நீங்க வெளிநாட்டுல அதுகளும் வேலை செய்யாது, வீட்டுலதான் இருக்குங்க. வெளிநாட்டுக்காரர் வந்து உதவி செய்யணும்னு இருக்குங்களா, அதை விடுங்க. உதவி வெளிநாட்டுக்காரையே விடுங்க. காசு இல்லாத நீங்கள், வெளிநாட்டுல உதவி இல்லாத நீங்கள் வேலைக்கு போங்க. நீங்க 4 மணி இருந்தா கதிரையை போட்டு வழியில இருந்து கொண்டு ஊர்க்கதை கதைக்கிறது. எத்தனை பேர் 2 வேலை செய்கிறீங்களா அங்க காசு இல்லையண்டு? வெளிநாட்டுக்காரோ ஏதோ ஓசில காசு கொடுக்காண்டு வாயை பழந்துட்டு வந்து நிக்கிறீங்களே, நீங்க பக்கமா இல்லையா உங்களுக்கு? என்ன உங்களுக்கு கரண்ட் பில் கட்டலன்னு சொன்னா கரண்ட கட் பண்ணுங்க, விளக்குல படிங்கன்னா சரியா? அதாவது வந்து காசு ஒருத்தம் வந்து உங்களை வீடியோ எடுக்காம உதவி செய்தா வேண்டது வேற விஷயம். வீடியோ எடுத்து உங்களை உலகம் ஃபுல்லா மானம் கெடுத்துறான். அவன் முன்னால வந்து இழிச்சு கொண்டு குமர்பிள்ளிய வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே, எதுக்கு கூப்பிடுறீங்க? குமர்பிள்ளிய வர சொல்லி எதுக்கு கூப்பிடுறீங்க? அது ஸ்கூலுக்கு போறேன் இல்லையா, அது டியூஷனுக்கு போறேன் இல்லையா? அதுக்கு இந்த வெளிநாட்டுல இருந்து போற மாதிரி இந்த ஆன்டி மேருக்கு கொஞ்சம் வீடியோக்கள் வந்துருக்குல்ல, அவங்களும் சொல்லிட்டு போறேன். எங்கேயாவது வெளிநாட்டுல நீங்கள் தெரியாதாக்களை போய் கட்டிப்பிடிக்கிறீங்க. தெரியாதாக்களை தெரிஞ்சவங்களை வந்து ஹக் பண்றது வந்து நார்மலா ஹக் பண்ணுவோம். தெரியாதவங்களை யாரோட போய் வந்து கட்டி பிடிச்சிட்டு, அதுவும் வந்து ஒரு சில பேர் தெரிஞ்ச நீங்க பழகிட்டு கட்டி பிடிக்கிறீங்க, அது ஓகே. அதுவும் வந்து ஹக் பண்ணனா ஒரு செகண்டோ 2 செகண்டோ ஹக் பண்ணிட்டு விளத்திடணும் சரியா? கட்டி பிடிச்சிட்டே நிக்கிறது இல்ல, புரியுதா? அது நேரம் தெரியாதவங்களை கட்டி பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க வெளிநாட்டிலே நாங்க தெரியாதவங்களை கட்டி பிடிக்கிறது இல்லை. நான் ஹக் பண்றது தெரிஞ்சவங்களை, தெரியாதவங்களை நாங்க ஹக் பண்றது கிடையாது. கை மட்டும்தான் கொடுக்கறது. எந்த கலாச்சாரம்? வெளிநாட்டு கலாச்சாரமா? தெரியாதவங்களை ஹக் பண்றது எந்த வெளிநாட்டு கலாச்சாரம்? கலாச்சாரத்தை பற்றி நான் கேட்பேன். நான் கலாச்சாரத்துல பிசி கிடையாது சரியா? ஆனா அங்க போட்டு மாடு கொடுத்தாங்க, இங்க மட்டும் காட்டாங்க. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். தெரியாதவங்களே எதுக்கு போய் கட்டி பிடிக்கிறீங்க? எதுக்கு தெரியாம கட்டி பிடிக்காங்க? நீங்கள் போடுற நீங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு இடையில வந்து தப்பான கனெக்ஷன் இல்லைன்னா நீங்களும் போட வேண்டிய அவசியம் கிடையாது, அது வேற விஷயம் சரியா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது அதாவது வந்து வாக்களை மானம் கட்டுறதும் தேவையில்லாத விஷயம். நீங்க தெரியாதவங்களை கடிபிடிக்கிறதும் தேவையில்லாத விஷயம் சரியா? கொடி பிடிச்ச பற்றி நான் அதை பற்றி நான் இங்க கதைக்க வரல சரியா? அதான் ஸ்டார்டிங். அதை பற்றி நான் இங்க வரல, ஏன்னா நான் அரசியலுக்குள்ள போகல. மெயினா சொல்றேன் சரியா? உங்க யாருக்கும் யூடியூபர்ஸ் டிக்டாக்கர்ஸ் நீங்க மாடிய மாதிரி வீடு கட்டுறதுக்கும் கார் ஓடுறதுக்கும் நீங்க கொழுப்படுக்கிறதுக்கும் விதவிதமா வீட்டுல நேரத்துக்கு சாப்பிடறதுக்கும் மத்தவன் மானத்தை விற்காதீங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கிறதுகளும் நீங்களே இங்க பிச்சை எடுத்துட்டு அங்க வந்து உங்களோட ஒரு பொக்கட்டு கவரத்துக்கு ஊர்க்காரங்க மானத்தை விற்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னா போய் செஞ்சுட்டு வாங்க. நீங்க அங்க போயிட்டு உதவியாக்களை பிடிச்சி உதவி செய்தீங்கல்ல, உங்களுக்கு நல்லா வேணும். இவங்க வச்சு செய்யறாங்க இல்ல, நல்லா வேணும். ஏன்னா ஊருக்கு போயிட்டு என்ன மண்ணாங்கட்டிக்கு உங்களுக்கு யூடியூபர்ஸ் டிக்டாக்கர்ஸ் வந்து உதவி செய்யறதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு உங்களுக்கு அவங்க தேவை? குழந்தை பள்ளியில கொண்டு முன்னாடி நிப்பாட்டுறது, பேக்ல அது வந்து ஒரு சில பேர் பேக் அதில் அட்லீஸ்ட் அதில் ரெஸ்பெக்ட் ஆகாத கதைகள் பேக்களை கொண்டு கொடுக்குறது, அதில் கொடுக்குறது. நீங்கள் உழைக்கிறீர்கள், யாரை வச்சு உழைக்கிறீர்கள்? இந்த கஷ்டப்பட்டதில் வச்சு உழைக்கிறீர்கள், அதெல்லாம் மூலதனமா வச்சு உழைக்கிறீங்க. அப்போ உங்களோட காசு எடுத்து அதில் கொடுக்க வேண்டியதானே? உங்களுக்கு சாதாரணமா ஊர்ல எவ்வளவு சம்பளம் வேணுமோ அதை விட ஓகே 2 மடங்கு 3 மடங்கு எடுத்து மிச்சம் எல்லாத்தையும் ஊருக்கு கொடுக்க வேண்டியதுதானே மற்றவங்களுக்கு? அது செய்ய மாட்டாங்க. ஆனா அது தெரியுது, இந்த புலம்பெயர் தமிழர்களே அவங்களுக்கு பாரி தலைக்குள்ள பார்த்து கொண்டு இருக்கணும். அவங்க நல்ல வடிவா டாம்பியமா செலவழிச்சுட்டு டாம்பியம் தான் புலம்பெயர் தமிழர்கள் இங்க படத்துக்கு காலாட்டி கொண்டு இருக்க காசு தராங்க. அப்படிதான் நினைப்பவங்க எல்லா யூடியூபர்ஸ் டிக்டாக்கர்ஸ்க்கும். அங்க இருக்கிறவன் மானத்தை விற்கணும், இங்க இருக்கிறவன் வந்து உங்களுக்கு காசு தலையில கொட்டணும், அங்க இருக்கிறவங்களுக்கு மானத்தை விற்கணும். என்ன மண்ணாங்கட்டிக்கடா நீங்க குழந்தை பிள்ளைகள் குமர் பிள்ளைகளை வீடியோ எடுக்கிறீங்க? எதுக்கு பொம்பளை பிள்ளைகளை வீடியோ எடுக்கிறீங்க? எதுக்கு சிங்கிள் மாமலை வீடியோ எடுக்கிறீங்க? வயசானவங்களை வீடியோ எடுத்தா ஓகே. அதுவும் வந்து அந்த வீடியோல சொல்லப்படுது அவங்க வந்தீங்களா நீங்க உதவி செய்வாங்களா? ஏன்னா இதுகள் இங்க வந்து பறந்து கொண்டு ரீதியில் பொம்பளைகளுக்கு அதான் பிரச்சனை. புலம்பெயர் தமிழர்கள் சிலது இப்படா இப்படி பொம்பளையர் வருவாளவே தாங்க அடிச்சு பிடிச்சி உதவி செய்யறதுக்கு. அங்க போங்களை அடிச்சு பிடிச்சி போங்களை உதவி செய்யறது. இங்க பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்காது.
இல்லை தாய்மாருக்கு உதவி செய்யாது. அங்கே போய் யாரோ காணாதவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அடி பிடிச்சு நிற்குங்களோ, அது சிங்கிள் மாமா இருந்தாலும் சரி, குமார் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. கேட்டால் அவங்க ஊருக்கு உதவி செய்கிறாங்க. ஊருக்கு உதவி செய்கிறவன் வீடியோ எடுக்காம நேராக உதவி செய்வான். சரி, வீடியோ எடுக்க மாட்டான். ஆனால் எத்தனையோ பேர், நீங்கள் நிறைய புலம்பெயர் தமிழர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போறேன். எத்தனையோ பேருக்கு உதவி கிடைக்கிறல காரணம் அவர்கள் வீடியோ முன்னாடி நிற்கிறதுக்கு மாட்டேன்னு சொல்றது. அதுக்காண்டியே நிறைய உண்மையா கஷ்டப்படுறதுக்கு உதவி கிடைப்பதில்லை. இந்த யூடியூபர் டிக்டாக்கர்ஸ் வீடியோல நின்று மட்டும்தான் அவங்க உதவி செய்வாங்க. அதுவும் ஊர்ல இருக்கிறவங்க பில்லுகள் கட்டி கொண்டு இருக்காங்க. அறிவில்லை உங்களுக்கு? எதுக்கு ஊர்ல இருக்கிறவன் அவன் கொழுப்படுறதுக்கு இங்க வெளிநாட்டுக்காரர் பில் கட்டணும்? வந்துட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்கள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி சொல்றதும் தப்பு. அதே நேரம் போய் தேவையில்லாத ஆம்பளையில கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறதும் தப்பு. புரியுதா? பாய். இது என்னோட பதிவு, பொது பதிவு தான். ஓகே, பாய்.